முரளி அக்கம் பக்கத்துல பைக் காணாம போனதா கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் எப்படின்னு விசாரிக்க எல்லாருமே அவரை பத்தி நல்ல விதமா தான் சொல்றாங்க. அவரும் எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது, எங்களுக்கு குழந்தையே இல்ல, ஒய்ஃபுக்கும் கேன்சர் வந்துருச்சு, அவளோட மெடிக்கல் செலவுக்காக நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கேன், வட்டி கட்ட டெய்லி வேலை பார்த்தே ஆகணும், இப்ப வண்டி இல்லாம என்ன பண்றதுனே தெரியலன்னு கஷ்டத்தை சொல்ல முரளியும் முடிஞ்ச அளவுக்கு வேகமா கண்டுபிடிச்சிடலாம்னு ஆறுதல் சொல்றான். இங்க ஸ்பென்சி துப்பாக்கியை தூக்கி பிடிச்சு நின்னுகிட்டு இருக்க இனியா வந்து அதான் வாவர் இல்லையில கீழே இறக்க சொல்லலாம்லன்னு சொன்னா ஜீவா முடியவே முடியாதுன்னு சொல்றான். இனியாவும் அதான் மாப்பிள்ளையெல்லாம் ஓகே ஆயிருச்சுல, அப்புறம் என்ன வீட்டுல பிரச்சனைன்னு கேட்க இப்ப அதுதான் பிரச்சனை, மாப்பிள்ளை வீட்டுல அதிகமா வரதட்சணை கேக்குறாங்க, அதனால நான் மாப்பிள்ளை வேணாம்னு சொல்லிட்டேன், அதான் வீட்டுல அம்மாவும் தங்கச்சியும் அழுதுகிட்டே இருக்காங்கன்னு சொல்றா. இத கேட்டதுமே ஜீவா நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அதை வெளியே காட்டிக்காம வாவர் வர லேட் ஆகுமா, நீ துப்பாக்கியை கீழே இறக்கிட்டு போய் வேலையை பாருன்னு சொல்றான். இங்க வாவருக்கு ஒரு போலீஸ் ஆபீசர் கால் பண்ணி சென்ட்ரல் ஹோம் மினிஸ்டர் அவார்டுக்கு உங்க ஸ்டேஷன்ல இருந்து அப்ளை பண்ணியிருந்தீங்கல்ல, அந்த அப்ளிகேஷன் த்ரூ ஆயிடுச்சுன்னு சொல்ல வாவரும் ரொம்ப சந்தோஷமா நன்றி சொல்றான். ரொம்ப சந்தோஷப்படாதையா, உன் ஸ்டேஷன்ல ஏட்டு பண்ண வேலையால பிளாக் மார்க் வந்திருக்கு, இனி இது மாதிரி நடக்காம பாத்துக்கன்னு சொல்றாரு. இங்க ராஜா கவிஞனையும் ஜீவாவையும் கூப்பிட்டு இந்த பிராண்ட் பீரை யாரு இல்லீகலா விக்கிறா, அவ எங்க வாங்குறான்ற டீடைல்ஸ் எல்லாம் வேணும், அது மட்டும் இல்லாம காயலாங்கடையிலையும் இந்த பீர் பாட்டில் யாரு பல்கா வாங்கினான்னு விசாரிக்க சொல்லி அனுப்புறான். அப்புறம் முரளி வந்து பீம்ஜி கேஸ பத்தி அப்டேட் பண்றான். ராஜாவும் அதை கண்டுக்காம வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, நீங்க ரொம்ப ஓவரா பண்றீங்க, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு என்கிட்ட பேசாம இருக்கீங்க, நீங்க தான் என்ன திட்டினீங்க, ஆனா நான் தான் வழிய வந்து பேசுறேன், நீங்க பேசாம இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்ல ராஜாவும் ரொம்ப ஓவரா ஃபீல் பண்ணாத, காலங்காத்தால அந்த வாவர் பேசுனதையெல்லாம் கேட்டு அந்த கோவத்தெல்லாம் ஓ மேல காட்டிட்டேன், சரி வா டீ சாப்பிட போலாம்னு கூப்பிட்டு போறான். இங்க வாவர் விஆர்எஸ் வாங்கின ஒரு போலீஸ் ஆபீசர் கிட்ட ஏட்டு பண்ண காரியத்தினால என்னால யாரையுமே நம்ப முடியல, ஸ்டேஷன்ல இருக்கவங்கள பத்தின எல்லா டீடைல்ஸுமே எனக்கு வேணும்னு சொல்ல அவரும் ஓகேன்னு சொல்றாரு. இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.